இப்போ parametersனால் என்னென்னு பார்த்தோம். Parameters are the variables in the function definition and arguments are the values passed to it அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த பேராமீட்டர்ஸில் 2 டைப் கொடுத்துருக்காங்க. பேராமீட்டர் வித்தவுட் டைப் அண்ட் பேராமீட்டர் வித் டைப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ்வலாக ஃபங்க்ஷன் எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்மல் பேராமீட்டர்ஸுக்கான டேட்டா டைப்பை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் அப்படின்னா இன்ட் ஆட் ஆஃப் இன்ட் ஏ கமா இன்ட் பி அப்படின்னு எழுதுவோம். அதில் ஏவும் பிக்குமான டேட்டா டைப் வந்து இன்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணுவோம். பட் ஹியர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதுக்கான டேட்டா டைப் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ ரெக்வயர்ஸ் b is greater than or equal to 0 returns a to the power of b let rect power ab. If b equal to 0 then 1 else a star power a of b minus 1 அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் b அப்படிங்கிறது பேராமீட்டர். நம்ம இப்போ பிக்கு ஏதோ ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோம், 10 12 அப்படின்னு பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூவை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த டேட்டா டைப்பும் மென்ஷன் பண்ணாமல் எழுதியிருக்கோம். இதுதான் பேராமீட்டர் வித்தவுட் டைப். அதான் சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃபில். இந்த above function definition variable b is a parameter and the value which is passed to the variable b is the argument. The precondition requires and postcondition returns of the function is given. Precondition அப்படிங்கிறது அந்த நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷனோட ஹெடர் எழுதுவோம் இல்லையா, இன்ட் ஆட் ஆஃப் இன்ட் ஏ கமா இன்ட் பி அப்படின்னு எழுதுருவாங்க இல்லையா, அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ப்ரீ கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் கம்ப்யூட்டேஷன் நம்ம ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுவோம், அதுதான் அவங்க வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா போஸ்ட் கண்டிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோட் we have not mentioned any type. இதில் வந்து எந்த டேட்டா டைப்பும் மென்ஷன் பண்ணல. Some language compiler solves this type inference problem algorithmically, but some require the type to be mentioned. ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு கம்பைலர் இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும் கம்பைலரோட வேலை என்ன அப்படின்னா ஹை லெவலில் எழுதக்கூடிய இந்த ப்ரோக்ராம்ஸை மெஷின் லெவல் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி, அதாவது சின்டாக்ஸ் படி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு கம்பைலர்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அப்போ சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கம்பைலர்ஸ் என்ன பண்ணிக்குது அப்படின்னா டேட்டா டைப் இல்லைன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக அதோட டேட்டா டைப், அது நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட டேட்டா டைப்பை அதுவாகவே வந்து டிட்டர்மைன் பண்ணிக்குது. பட் சில லாங்குவேஜஸ்க்கு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம், எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த பிக்கான வேல்யூ வந்து 10 அப்படின்னு கொடுத்தோம்னா 10 அப்படிங்கிறது ஒரு ஹோல் நம்பர். அப்போ அதுக்கான டேட்டா டைப் வந்து இன்ட் அப்படின்னு எடுத்துக்குது. இன்கேஸ் நம்ம வந்து 2.5 3.5 அப்படின்னு ஏதோ ஒரு டெசிமல் நம்பரை அந்த பி அப்படிங்கிற வேரியபிளுக்கு நம்ம வேல்யூவாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஃப்ளோட்டாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பைலர். சில லாங்குவேஜோட கம்பைலர் நம்ம பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூவுக்கு தகுந்த மாதிரி அதோட டேட்டா டைப்பை இன்ஹரண்ட்டாக அதுவே எடுத்துக்கும். பட் சில கம்பைலர் அந்த மாதிரி எடுத்துக்காது. we have to mention the data type explicitly அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. In the above function definition, if expression can return 1 in the then branch, by the typing rule the entire if expression has type int. 1 அப்படிங்கிறது ஒரு ஹோல் நம்பர் இல்லையா, ஸோ அப்போ 1 அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணால் அப்போ அந்த என்டையர் எக்ஸ்பிரஷன் என்ன ஆயிடுது, இன்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறது ஆயிடுது. Since the if expression has type int, the function's return type also be int. ஒரு டேட்டா டைப்போட ஒரு வேரியபிளோட டேட்டா டைப் இன்ட் அப்படின்னா இந்த என்டையர் எக்ஸ்பிரஷனோட டேட்டா டைப்பும் இன்ட்டாக இருக்கும். அப்போ ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ட் வேல்யூவை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. b is compared to 0 with the equality operator. So b is also a type of int. b ஓட வேல்யூ வந்து 0 அப்படிங்கிற ஒரு ஹோல் நம்பர் இன்ட் வேல்யூவோட தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக பிங்கிறது ஒரு integer வேல்யூவாக தான் இருக்கும். Since a is multiplied with another expression using the operator, a must be an int. ஸோ a அப்படிங்கிற வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எக்ஸ்பிரஷனோட மல்டிப்ளை பண்ணுறோம். a இன்ட்டு பவர் a ஆஃப் b minus 1.
ஸோ ஒரு எக்ஸ்பிரஷனோட மல்டிப்ளை பண்ணும்போது அதுவும் இன்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இன்ஹரண்ட்டாக எடுத்துக்கக்கூடிய கம்பைலர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் எடுத்துக்கும். ஒரு வேரியபிள் இன்ட்டாக இருந்தால் அந்த என்டையர் எக்ஸ்பிரஷனையும் இன்டீஜர் டேட்டா டைப்பாக எடுத்துக்கும். ஒரு வேரியபிள் ஃப்ளோட்டாக இருந்தால் இந்த என்டையர் எக்ஸ்பிரஷனையும் ஃப்ளோட்டாக எடுத்துக்கும். அப்போ ஃப்ளோட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பேராமீட்டர் வித்தவுட் டைப். நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் வித் டைப். ஸோ பேராமீட்டர் வித் டைப்பில் பாருங்கள், நவ் லெட் அஸ் ரைட் த சேம் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வித் டைப்ஸ் ஃபார் சம் ரீசன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மேலே இருக்க ஃபங்க்ஷனுக்கும் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கும் கீழே இருக்க ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட் அங்கே வந்து டேட்டா டைப்பை எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ஏ இன்ட்டு பி இன்ட்டு இங்கே இன்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஏவோட ஏ அப்படிங்கிற பேராமீட்டரோட டேட்டா டைப்பும் பி அப்படிங்கிற பேராமீட்டரோட டேட்டா டைப்பும் இன்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ when we write the type annotations for A and B, the parentheses are required. mandatory. ஸோ ஒரு பேராமீட்டருக்கான டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணும்போது it should be within parenthesis அப்படின்னு சொல்கிறாங்க. எழுதியிருக்கோமா, பேராந்தசிஸ்குள்ளே ஏ இன்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணும்போது பேராந்தசிஸ் யூஸ் பண்ணணும். இட் இஸ் வெரி மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலி we can leave out these annotations because it is simpler to let the compiler infer them. நம்ம வந்து ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இஃப் இன் கேஸ் நம்ம ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணாமல் எழுதணும் அப்படின்னா கூட கம்பைலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை டிட்டர்மைன் பண்ணிக்கும். ஓகே, இந்த ஏ அப்படிங்கிறது இன்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணிக்கும். பட் இந்த கம்பைலர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது, அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது எரர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் எரர்ஸை நம்ம வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணி எழுதுறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறத அந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. There are times we may want to explicitly write down types. This is useful on times when you get a type error from the compiler that does not make sense. நம்ம ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து இந்த டேட்டா டைப்பில் எரர் காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது. Explicitly annotating the types can help with debugging such an error message. எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா டீபக்கிங், அந்த எரர்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ the syntax to define function is close to the mathematical usage. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் அப்படின்னு. பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. the definition is introduced by the keyword let. நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எந்த கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா let அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். followed by the name of the function and its arguments. Then the formula that computes the image of the argument is written after an equal to sign. If you want to define a recursive function, use let rect instead of let. ஒரு நார்மல் ஃபங்க்ஷனாக இருந்தால் நம்ம என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா let அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். அதே ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா let rec அப்படிங்கிற rec அப்படிங்கிற வேர்டை நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நார்மல் ஃபங்க்ஷன்னா லெட் கீவேர்டு மட்டும் யூஸ் பண்ணுறோம். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா லெட்டோட ஆர்இசி அப்படிங்கிற வேர்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் டெஃபனிஷனுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட் அப்படிங்கிறது கீவேர்ட், ரெக் அப்படிங்கிறது the function is recursive function, we can use rec keyword. ரெக் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. லெட்டுங்கிற கீவேர்டு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். தென் எஃப்என் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட நேம். அடுத்து A1 A2 AN அதெல்லாமே வந்து பேராமீட்டர்ஸ், வேரியபிள்ஸ். இந்த இடத்துல நம்ம பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். K அப்படிங்கிறது இந்த அதுக்கான வேல்யூவை கம்ப்யூட் பண்ணி நம்ம அசைன் பண்ணுறோம். Here fn is a variable indicating an identifier being used as a function name. So fn அப்படிங்கிறது function name. The names a1 to an are variables indicating the identifiers used as parameters. So functionல variables யூஸ் பண்ணோம்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா
பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ A1 A2 எக்ஸெட்ரா AN அப்படிங்கிறது என்னது? Parameters. The keyword rec is required if fn is to be a recursive function, otherwise it may be omitted. REC அப்படிங்கிற keyword வந்து நம்ம ஃபங்க்ஷன் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷனாக இருந்தால் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ரெக் கீவேர்ட் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இங்கே வந்து இது வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனாக நம்ம எழுதியிருக்கோம் இந்த சின்டாக்ஸு. இப்போ நார்மல் ஃபங்க்ஷனை எப்படி எழுதணும்? let fn a1 a2 எக்ஸெட்ரா an equal to k அப்படின்னு எழுதினா போதும். ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. A function definition which call itself is called a recursive function. ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனையும் மறுபடியும் ரிப்பீட்டடாக உள்ளே கால் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்.